friends, வணக்கம். இப்பதான் வந்து பாயத்தம் பருப்பை வந்துட்டு இதுல வச்சிருக்கேன் குக்கர்ல. இல்லவே இல்லை. காலையில எல்லாம் வந்து நல்லா வந்து இதெல்லாம் சூப்பரா சீஸ் கீஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு, பிரெட் சாண்ட்விச் கூட இல்ல, பீட்சா மாதிரி பண்ணி கொடுத்தேன். பிடிக்கலையா? சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதனால சும்மா சரி. இது வந்துட்டு மணத்தக்காளி கீரைங்க, நல்லா ஃப்ரெஷ், கார்டன் ஃப்ரெஷ். ஸோ இருங்க, நான் போய் கார்டன்ல காமிக்கிறேன். ஆக்சுவலி என்ன நீமா இவ்வளோ நேரம் ஒரே கத்து ஆர்ப்பாட்டம், ரெண்டு ஸ்வாலும் சேர்ந்து. இப்பதான் மாடியில போயிட்டு வேலை போய் பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கேன். என்னப்பா? என்னது மேம்? ஈ மிஷின்ல? ஆமா, வீட்டுல ஃபுல்லா ஈயா வந்து சாவடிக்குது. ஸோ 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல மண் இங்க பாருங்க. இன்னும் செகண்ட் டைம் வாஷ் பண்ணாலும் இங்க பாத்தீங்களா மண்ணு. ஸோ 2 வாட்டி வாஷ் பண்ணுவோம். தெரிஞ்சு 3 வாட்டி பண்ணணும் போல இருக்கு. 3 வாட்டி இதுலேயும் திருப்பி பண்ணிட்டு அவ்வளோதான். சூப்பர். நான் மணத்தக்காளியும் சேர்த்து போட்டிருக்கேன். எங்கே பாருங்க, காய் வந்த மாதிரி. பழுத்ததுலாம் இன்னும் வந்துட்டு செடியில தான் இருக்கு. ஆக்சுவலாக இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா 3 வாட்டி இது பண்ண நான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் எதுவும் பண்ணலை, கட் பண்ணி போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரில் போட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு அரைச்சிருவோம். ஸோ இதே ட்ராஷ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு வெளியே போயிட்டு காமிக்கிறேன் வாங்க. சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு வந்து மணத்தக்காளி கீரை இருக்குன்னு சொல்லிட்டு நிறையலாம் இல்லை, கொஞ்சம் இருக்கு. நம்ம நிறைய வர பிரிச்சிட்டோம். ஸோ இங்கே பாருங்க, இது கொஞ்சம் இருக்கு. நிறைய பூச்சி அரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மணத்தக்காளி கீரைலாம் நம்ம வந்து பார்த்துக்க கூட தேவையில்ல, அதுவா வளரும். ஸோ இதான் அந்த மணத்தக்காளி கீரை. ஏன் பாருங்க, இது வந்துட்டு அடடா ஒன்று விழுந்துச்சு. தட்ஸ் ஓகே, பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை டேஸ்ட்டும் வந்து நல்லா டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். என்ன நீ டன்னா? இங்க பெரியதெல்லாம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜுக்கினி இங்க ஒண்ணு வளருது. ஸோ இது நல்லா பெரிய ஜுக்கினியா வளரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜுக்கினி வந்ததுல யூஷுவலா சின்னதா இருக்கும், இது பெருசா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் சும்மா இந்த இடத்துல ஒரு கற்பூர வள்ளி வச்சேன். இந்த லீவ்ஸை பார்த்தீங்களா, நார்மலா தொட்டிக்குள்ள இருக்கிற கற்பூர வள்ளியோட இதனுடைய லீவ்ஸ் பெருசு. என்னடா? சரி நான் வரேன். சரி ஓகே, இதை போய் கொடுத்துட்டு நம்ம கீரையை சமைச்சிட்டு இந்த பசங்களை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மழை ஆக்சுவலி, அதனால குஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்க, இதுல வந்து குஷன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. மழை நல்லா வந்ததுனால ரொம்ப ஈரமா இருக்கக்கூடாது, எடுத்து உள்ள போட்டு. என்னடா பண்ண போறீங்க? அது என்னது? அது சோப் கிட். இது வாங்கின பசங்க பண்ணட்டும். These are dried flowers. Oh. These are dried lavender seeds. So you have to like cut this up, melt it, right? மெல்ட்டா? Yeah. எதுல மெல்ட் பண்றது? Violet. அப்படியே அதுல போட்டுருப்பாங்க. Yeah, that's what it says. என்னடா இவ்ளோ வாசனையா இருக்கு? Melt பண்ணிட்டு we have to add the mica powder, the பாத்திரம் போடுங்க மெல்ட் பண்ணா. and the color and the Does it smell good? ரொம்ப நல்லா இருக்குங்க. Chris, Mama said this smells good.
And then once you're done adding all of that, we have to put it in the freezer. Freezer? Yeah, best. Okay. And then we're done. Like inside this like bowl. என்னடா நல்ல வாசனையா இருக்குதெல்லாம். சரி இருங்க ஒரே நிமிஷம். நான் கீரை. இந்தாங்க இத வாஷ் பண்ணிட்டு தரேன் சா. Wait, if it don't மணத்த கழிப்பேன். Nice, it don't last like. ஏய் Rose. யாமாடா பயங்கர ரோஸ் ஃப்ளேவர்ல இருக்கு. சரி இரு நான் வரேன். அத கீச்சிராதடா. அதான் அந்த சோப்புக்கான ஷேப். சும்மா இவங்களுக்கு ஆக்டிவிட்டிக்காக பண்ணா கடைசியில் நம்ம வேலை தான் பெருசா இருக்கும் போல இருக்கு. சரி சரி இரு வரேன். கீரை பண்றதுக்கு நடுவில் இவனுக்கு சோப் பண்றதுக்கு எனக்கு வேலை வச்சிட்டானுங்க. இவனுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மீதி வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த சோப் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு மொத்தமாக வேலையை வச்சிருக்கணுங்க. ஸோ இந்த விஷயம் தான், நம்ம சோப்பு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கி தந்தேன். சோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். கிறிஷு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பண்ணட்டும், அனிஷ் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சோப் பண்ணட்டும். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சோப் மோல்டு மொத்தமே 6 தான் கொடுத்துருக்காங்க. அதனால எடுத்துனுட்டீங்களா வாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சூப்பரான ஒரு லேம்ப் அமைச்சிருக்காங்க, அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் பெட் சைட் லேம்பா. ஸோ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. அழகா ஒரு இது வேற போட்டு அமைச்சிருக்காங்க, தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் சார்ஜிங் இதுவான். சரி நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் அம்மா ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். இதை ஆன் பண்ணி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவும் வருதுங்க அழகா, டைமரும் வருது. ஸோ எங்க லைட் ஆன் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம என்னைக்கும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். சூப்பரா இருக்கு. இது பெட் சைட்ல வச்சுட்டு நம்ம அலாரம் கூட வச்சுக்கலாம். அழகாவும் இருக்கு, கியூட்டாவும் இருக்கு. இருங்க இங்க நம்ம இது பண்ணலாம். இது அலாரம். ஓ சவுண்ட் எல்லாம் வருது. பரவாயில்ல, சவுண்ட்லாம் வருது. கிளாக்னா இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கணும் போல இருக்கு. ரொம்ப நேரமா இதனுடைய லைட்டை வந்து எங்க ஆன் ஆகும்னு ரொம்ப நேரமா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அட்லாஸ் கிடைச்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்கதாங்க லைட்டு, இந்த இடத்துல கரெக்டா. இந்த இடத்துல நம்ம சைட்ல வந்து டேப் பண்ணோம்னா லைட் வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாகிறது எல்லாமே இருக்கும். பாருங்க இது வந்து பயங்கர பிரைட்டு. அதுக்கப்புறம் ஆஃப், லைட் பிரைட், டார்க் பிரைட். சூப்பர், செமையா இருக்கு. பேக்கெட்டிங்னா இந்த ஜன்னல் கிட்ட தான் உட்காந்துருக்கேன். இந்த வெளிச்சத்துலயும் நல்ல வெளிச்சமா தெரியுது. ஸோ இவங்களுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருந்தா வேணா போய் வாங்குங்க. ஸோ இவங்களுடைய இது வந்து சூப்பரான வந்து பெட் சைட் லேம்ப். அழகா கிளாக் வருது. இங்க வந்து போன் வேற ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம போனை வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆயிடும். பிளஸ் வந்துட்டு பெட் சைட் லேம்ப் வேற சூப்பர். அதுவும் நம்ம பெட்ரூம் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வந்து கோல்டு உட்டிஷ் அந்த கலர்ல தானே பிளான் போட்டிருக்கோம். நீங்க உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பெட்ரூம்க்கு இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். சரி ஓகே, சூப்பர், நல்ல அழகான ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்ச் அமைச்சிருக்காங்க. இந்த டார்ச்சோட இது வேற ரிஸ்ட் பேண்ட் வேற. ஃபர்ஸ்ட் நான் இதை ஆக்சுவலா நான் ஓபன் பண்ணிட்டு அது அந்த இதுதான் நான் ஓபன் பண்ணல. ஆனா நான் இதை ஓபன் பண்ணேன். இது வந்து ரீசார்ஜபிள் டார்ச் தான். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பிளாஷ் லைட் எவ்வளவு பிரைட் இருக்குன்னா இங்க பாருங்களேன் மேல. பகல்ல இது பகல்ல வந்து என்ன பிரைட் பாத்தீங்களா? செம்ம பிரைட்டுங்க, செம்ம பிரைட்டு, அல்டிமேட் பிரைட்டு. நம்ம கிளாக் ஓடல, கண்டுக்காதீங்க. ஸோ அந்த அளவுக்கு அல்டிமேட் பிரைட்னஸ் கொடுக்குதுங்க. சீரியஸ்லி அவ்வளோ சூப்பரான பிரைட்டு. ஸோ இது வந்துட்டு 3 விதமா இது இருக்கு. இங்க பாருங்களேன், கம்மி பிரைட்டு, பிளிங்க் ஆகுது, ஃபிளாஷ் லைட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். ஸோ செம்ம பிரைட்டு, கம்மி பிரைட், அந்த மாதிரி நல்லா 3 விதமா கொடுக்குது. ஸோ தட் நமக்கு வந்துட்டு என்ன எமர்ஜென்சினா இது பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது ரீசார்ஜ் இங்க வந்துட்டு எடுத்துட்டோம்னா பாருங்களேன், இங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி மாத்துறது செம்ம கான்ட்ராகும்ல. ஸோ சூப்பரா இருக்கு. ஓகே, சூப்பர் பிரைட், லாஸ்ட் லாங், மல்டிபிள் மோட்ஸ், ஜூமபிள் டிசைன், வெதர் ரெசிஸ்டன்ட். இது பரவாயில்லையே. வித் ரீசார்ஜபிள் பேட்டரி, சார்ஜ் யுவர் ஃபோன். ஓ ஓகே, இந்த சைட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓ இங்க பாருங்க, இது சார்ஜும் போடலாம், பிளஸ் நம்ம ஃபோனை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐஃபோன் இருக்குன்னா ஐஃபோன் கேபிள் யூஎஸ்பி இதை போட்டுட்டு எடுத்துட்டோம்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேற கூட பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, சும்மா நமக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இதுவாக இருக்கு. ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். ஓ ஓகே, பரவாயில்ல. நல்லா இப்போ பர்டிகுலர் பிளேஸ்க்கு வேணும்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்.
சரி, இவங்களுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. சரி, ஓகே தான், நான் எடுத்து வச்சுறேன். நம்ம பசங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கு சோப் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இருக்கீங்க I have lavender essential oil, purple mica powder, and dried lavender. நீ வந்துட்டு Sweet orange ஓகே and gold. சரி, ஓகே. And also I have அந்த மோல் marigold. And also have marigold seeds. சரி, ஓகே. Marigold seeds, they're good. அந்த ஹோட்டல்லாம் கொடுப்பாங்கல்ல குட்டி குட்டி சோப்லாம், அது மாதிரி தான் இருக்குல்ல? இல்ல இத மெல்ட் பண்ணனும். அந்த மெல்ட் தெரியும், மெஷரிங் ஜார் எடு குட்டி. தெரியும். அந்த ஹோட்டல்ல சோப் பண்ணனும். அதனால பாத்திரம் அடி தள்ளு. பாத்திரம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அடி தள்ளு. இதுவே வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுலாமா, இதுவே மெல்ட் பண்ணிக்கலாமா. அதனால நான் வந்து இதுக்கு இந்த கத்தியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதனால கட்டிங் போர்ட்ல வச்சு நான் பண்ணல, இங்க வச்சு பண்ணிட்டேன். அந்த குட்டி குட்டி சோப்பு கட் பண்ணல, ஆமா, அந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்கல்ல சோப்பு பாத்ரூம் கடிச்சிட்டேனா? கடிக்கலையே. பேதியா உண்டா? ஆமாடா, கரெக்ட் கிருஷ்மா. Wait, Amma, எவ்வளவு soap இன்னைக்கு பண்ணோம்? Brenda. தெரியலடா, ஃபர்ஸ்ட் We need to today, so we can finish it all tomorrow. கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ணா அது மெல்ட் பண்ணுவோம். ஓகே, யானி எவ்வளவு வருதுன்னு பாப்போம். எவ்வளவு செகண்டுக்கு பண்ணோம் தெரியலையே. 20 செகண்ட்ஸ்க்கு இன்டர்வல்ல பண்ண சொல்லிருக்கான். சோ 20 செகண்ட் விட்டா So 40 then. கடைசில நான் தான்டா பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நான் தானே ஆட் பண்ண சரி, யார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க? Me. No, me. நான் தான் பண்ண போறேன். No, me. எதனா ஒன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல வந்துட்டு என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, ஆட் மைக்கா பவுடர், எசென்ஷியல் ஆயில். அதுக்குள்ள ஆயிருக்கானே, அதுக்குள்ள மெல்ட் ஆகல. 30 போடும். எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் அந்த ட்ரைடு இது வந்துட்டு அதுக்கு மேல போட சொல்லிருக்காங்க. Can I do that first, please? பாரு எப்படி அம்மாவை எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணாங்க. எனக்கு யாரு கிஸ் ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான். இரு அவன் வீடியோ எடுக்கறான். வீடியோ எடுக்கறேன். This is unfair. சரி, எடு, கட் பண்ணு. unfair advantage. கட் பண்ணு. எனக்கு கிஸ் குடுக்குறாங்களோ அவங்க தான் நான் சரி இரு. ஓ, மெல்ட் ஆயிடுச்சா? ஆமாடா. ஸ்டிர் பண்ணிடணும்னு போட்டுருக்கேன். Can I smell it? ஏய் இல்ல பைய சூடா இருக்க போகுது. நான் ஸ்டிர் பண்ணிட்டேன். சூடா இருக்கு. Ooh. ஸ்டிர் பண்ணிட்டு Let's திருப்பி see if you do it now. This feels weird. மைக்கா பவுடர்லாம் போடுறா. சரி, அனி அந்த ஸ்லைடிங் டோரை மூடிடா. நீ பூச்சி எதனா உள்ள போயிடும். எவ்வளவு மேக்கப் பவுடர் பண்ணோம்? கொஞ்சமா போடு, எவ்வளவு கலர் வேணுமோ போடு. Do half, bro, because I'm going to do it. ஹாஃப்லாம் இல்ல, எவ்வளவு உனக்கு வேணுமோ. போதும். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணு. That looks okay. That's good. நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். நீ அதுக்குள்ள இந்த எசென்ஷியல் ஆயில போடு. That smells like chlorine. லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். சீக்கிரம் எப்படி பண்ணோம்? போடு. போடுமா? போடு, நல்லா தான் போடு. உனக்கு வாசனை வரணுமா வேணாமா குளிக்கும் போது? More. I think more, I'll say. போட்டும். Wait, so we make 2? இரு தள்ளு. இன்னும் கொஞ்சோண்டு போடலாம். போடு, எவ்வளவு வேணுமோ டக்கு போடு. போதும். Side seeds. நிறைய சீட்ஸ் எல்லாத்தையும் இருக்கு. சரி, பரவாயில்ல, அது கடைசியா கூட பண்ணிக்கலாம். I took something that's too hot. அதான் நான் சொன்னதை தொடாதீங்கன்னு. போதும். நெக்ஸ்ட் இதுல போடு. சீக்கிரம். That's enough, right? பின்ன இவ்வளவு போட்டுட்டு that's enough ன்னு கேக்குறேன். நான் accidentally பண்ணிட்டேன். சரி, that's okay. இவ்ளோ dust வருது. எசென்ஷியல் ஆயில போடு சீக்கிரம். I'm waiting for the perfect time now. Now. More flavor. இது என்னதுடா இது? ஆரஞ்சு. போடு சீக்கிரம் போடு. Ba. Wait. ஐயோ, என்னாச்சுடா? இதுல தெரியலல்ல. Wait, can I put some in Anna's? No. இல்ல அண்ணதுல போடாத, அது வேற இது. இதுதான் வந்துட்டு நீ போட்டிருக்க அந்த வேற இது. சொன்னே இருக்குடா. மூடு. எல்லாமே மூடி வச்சிரு. இப்போ கடைசி இது வந்துட்டு ரோஸ் போடலாம். ரோஸா? இந்த இதுல ரோஸ் போடலாம். அல்லுமே இல்லையா? Can I put more flavor in that? போடுடா. More flavor, right? Yeah.
More flavor. ஃபிளேவர்ல இல்ல, போதும் போதும். வந்துட்டு 3 விதமான சோப், ரோஸ், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இது வந்து லாவெண்டர். இது வந்து நல்லா காயணுமா, சோ காய வச்சிரும். சும்மா இது எக்ஸ்பென்சிவ்ங்க, பயங்கர விலை அதிகம். சும்மா ஃபன்னுக்காக இதெல்லாம் வாங்கி பண்றது, பசங்களுக்கு அவங்களே பண்றதுக்குன்ட்டு. சரி, அதெல்லாம் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அடுத்த டைம் இத ஃபர்ஸ்ட் இந்த 3 சோப்பை போட்டு நான் காலி பண்ணுங்க. சரி, ஓகே. இது சோப்பு பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு மசாலாங்க என்ன பண்றது, அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சாச்சு. இது லைட்டா ஒரு பிளெண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரெடி. அதுக்கப்புறம் இதே பாத்திரத்துல வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அதையும் போட்டு மசிச்சிட்டோம்னா நம்மளுடைய கீரை ரெடி. இதுல வந்து பருப்பு போட்டுருந்தோங்க, நல்லா மிக்சியும் கழுவி ஊத்தியாச்சு. ஸோ பருப்பு வந்து வெந்துட்டு போட்டோம்னா, தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்ம கீரை ரெடி. இங்க சாதம் வடிக்கிறதுக்காக இது வச்சிருக்கேன், தண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நல்லா ஆற விட்டுட்டு பாத்தீங்கன்னா சூப்பரான அந்த மோல்டுடைய ஷேப்போட சூப்பரா சோப் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க அந்த மாத்திரம் அந்த கடைசியா நம்ம ஆரஞ்சு பண்ண பாத்தீங்களா, அந்த மேரிகோல்ட் மேலாக்க தூணுனால நல்லா ஒட்டல. நெக்ஸ்ட் டைம் நல்லா கலந்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த ரோஸ் வந்து கரெக்டா 1:10 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா வந்து நமக்கு அந்த இது காலி ஆயிடுச்சு, வேக்ஸ் காலி ஆயிட்டதுனால அது 1:10 லைக் இதுவா இருக்கு. ஆனா இந்த சைட் ரொம்ப அழகா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து பவுலர் கிளம்பலாம். சோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலரோ, எஸ் பவுலரோ வந்திருக்கோம். வாங்க. பவுலரோன்றது எதுவும் இல்ல, பவுலிங் பிளேஸ். ஆக்சுவலி பயங்கர வெயில், சோ சில்லுன்னு நம்ம போய் விளையாடலாம். வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நேம் என்ட்ரி பண்ணோம். ஆனா இங்க 2 பேருக்குமே ஒரே லேன் தான். இங்கே போட்டிருக்காரு கிறிஷ் குட்டி, ஏன் இருக்கிறதா நீ? ஐயோ என்னடா நீனு? ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் உனக்கு போச்சு கட்டர்ல போகாம. சூப்பர். இரு, பம்பர்ஸ் போட சொல்லி சொல்ல போயிருக்காரு. வெயிட் கிரிஷ்மா, பம்பர்ஸ் போட போயிருக்காங்க, வெயிட் பண்ணு. சைட்ல வந்துரும், so that you can play. சோ நாங்க வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, இங்க வந்து இந்த பவுலிங்கான பால் நாங்க ஆக்சுவலா நிறைய வாட்டி வந்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு சம்மருக்கு ஒரு டைமாவது வந்துருவோம். இந்த சம்மருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கோம். ஐ மீன் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலிங்கான பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் இருக்கு. சோ நம்ம கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம தனியா வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா செலக்ட் பண்ணிக்கலாமா. ஆனா ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்காது, எப்படி இருந்தாலும் அணிக்குட்டியால தூக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்படி உங்க பசங்க பேட்லஸ் அந்த மாதிரினா அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதுல வச்சுட்டு பவுலிங் அந்த பாலை தள்ளி விட்டு அழகா போவுங்க. நீங்க வேணா அதை ட்ரை பண்ணுங்க. நாங்க அணிக்கு வாங்கல, ஏன்னா அவன் ஓரளவுக்கு அதை கேரி பண்ண முடியும், அதனால நாங்க அதை வாங்கலங்க. மாத்திட்டு வந்தாச்சு. அணி ரைட் ஹேண்ட்ல பண்ணு, அவனுக்கு அதுவே கஷ்டம். ஏதோ அந்த பம்பர் இருக்கனால தப்பிச்சுது. ஓகே. ஆமா, இங்க நிறைய லைன் கொடுத்துருப்பாங்க, இவங்க மட்டும் இல்ல. சோ நிறைய லைன் நீங்க பாருங்க, ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஹாய் மேம். So Sunday well spent. நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணும்போது நம்ம வெயில்ல வந்து ஓரமா உட்கார்ந்து இருக்கிறது நல்லா சுகமா இருக்கும். இங்க என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? நீங்க எதனா வாங்க போறீங்களா? எதனா அப்படி வாங்க போறீங்களா? வயிறு ஃபுல் இல்ல?
So we can play games now? Yeah. After we started முடிச்சிட்டோனே. So இதுல என்னன்னா bowl 100 spin $5. பாருங்க பவுலிங் கேம் விலை கம்மி தான் பாத்தீங்களா? ஷூ ரெண்டல் இது மொத்தம் வந்து செட்டிங்னால $3 கரெக்ட். Yeah. அம்மா சதில் நீங்க அது வெச்சுக்கோங்க. அங்க பாரு அப்படி போடணும். யாருக்கு போட்டீங்க நீங்க? ஐயோ அனி உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சுடா ஒரே சமயத்துல. அங்க பாரு அந்த ரெண்டு மட்டும் நீ அடிக்கணும்டா. Yeah, do it. நாலு நீ பண்ணு. கடைசியா இல்ல நீங்க அவனை போட சொல்லுங்க அனியா. அனி சரி போடுங்க. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வேஸ்டா போச்சே. நீ போட்டுருக்கலாம். போச்சே அழகாக தள்ளி விட்டுருச்சு. இதுதான் இருக்கும். இது அண்ணன் எப்படி போடுறான்னு பாக்கலாமா? அதாவது 2 சான்ஸ், ஒரு பிளேயருக்கும் 2 சான்ஸ். ஏய் வாவ் கிறிஸ்மஸ் சூப்பரா போட்டோம்பா. ரப்பர்ல தொட கூட இல்லடா. குட் ஜாப் கிறிஸ்மஸ். ஏ அண்ணா அண்ணா அனிமா 2 டைம்ஸ். அனியால தூக்க கூட முடியல. இல்ல ஒண்ணுதான் போகும். ஒண்ணு போயிடும். சூப்பர். நம்ம ப்ரொஃபஷனல் பவுலர் வந்து அணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்திய வீராங்கனை ஸ்வேதா. என்னடி பொசுக்குன்னு போட்டு போயிட்ட ஒரே இதுல எதுவுமே வரல. எப்படி வருதுன்னு பாரு. பெரிய இது எடுத்துக்கோங்க. சின்னது போட்டீங்கன்னா அப்படிதான் ஆகும். போச்சா போச்சோம். பரவாயில்ல. ஸோ சூப்பராக இருந்தது. ஜாலியாக டைம் போனதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு பர்சன் அந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து எவ்வளோ கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் போட்டோம், நம்ம பேர்ல போடல. ஸோ அதனால பசங்க பேர்லயே சும்மா நான் வந்து ஒரு ஆசைக்கு நான் ஒரு 2 உருட்டு, சதீஷ் ஒரு 2 உருட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப எல்லாம் சூப்பராக வராது. சதீஷ் கொஞ்சம் நல்லாவே விளையாடுவாரு. நான் வந்து நம்ம சென்னையில எல்லாம் நான் பண்ணதே இல்லை, அதனால எனக்கு சுத்தமா வரவே வராதுங்க. சதீஷ் இப்போ வந்து சொதப்பிட்டாரு. அதான் வந்து அனீஷோடைய இதுல விளையாடினாங்களே எல்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான இது என்டர்டைன்மெண்ட் இதுதான் நாங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். ஒரு சண்டேவும் எதானா பிளான் பண்ணணும் பசங்களுக்கு. ஏன்னா இந்த வெக்கேஷன் வந்து சூப்பரா இது பண்ணணும். அதுவும் வந்து அணிகுட்டிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் வெக்கேஷன். இன்னும் மேக்சிமம் வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கு வந்து லைக் ட்ராக் அவுட்னால ஒரு 2 வாரம் 2 வீக்கெண்டு 3 வீக்கெண்ட் அப்படிதான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்குங்க. பக்கத்து டேபிள்ல வேற ஆள் வந்துட்டாங்க. நான் போன்ல மான மரியாதையே போயிடும். போட்டு மெதுவாடி ஒன்னே ஒன்னா எதுலையுமே தொடவே இல்லை. பம்பர்ல எதுவுமே தொடாம போச்சு. பம்பர்ல தொட்டாலும் சரி தொட்டாலும் சரி ஒரே இதுதான். தொடாம போச்சுல அது கணக்கே கிடையாது. பம்பர் தான். குட் ஜாப் அனி. காலோட நீ போய் ஸ்லைட் ஆகி ஊர்ல போய் வந்துறாங்க. நீ சேர்த்து மாறி
பவுலிங்கோட போனாங்க ஒன்னே சேர்த்து மாறி எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு இருக்கு? 10 credits வருது. 10 credits-ஆ? 10 credits தான். So this one has 10? Each has 10 credits. Okay, so first இது அப்புறம் இது. எதா பண்ணுங்க. ஆர்கேட் நம்ம வந்துட்டு இது பவுலிங் முடிச்சிட்டு ஆர்கேட் வந்தாச்சு. சோ இப்போ வந்து ஆர்கேட் ஏரியால நம்ம வந்து ஆர்கேட்ல ஆக்சுவலா ஒரு கார்டு தான் ஸ்வைப் பண்ணும். நிறைய பால் எல்லாம் வந்துட்டே இருந்தா சரி எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு எல்லாம் 3 பேரும் சேர்ந்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கேம்னு பார்க்கலாம். Go down. Go right. அவ்வளவுதாங்க இன்னைக்கு பசங்களோட பசங்கள நாங்களும் சும்மா அடி தூள் கலப்பணும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ல, அதாவது கிட்ஸோடைய சம்மர் வெக்கேஷன்ல நீங்க எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நமக்கும் ஐடியா இருக்கும் வேற எதனா என்டர்டைனிங் இந்த குட்டி பசங்களை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டி பசங்கனாலும் பிரச்சனை இல்லை, அழகா டாய்ஸ் வாங்கி கொடுத்தா சமத்தா இருப்பாங்க. சோ இவங்க கொஞ்சம் பெரிய பசங்களா, சோ இவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு எய்தர் வீடியோ கேம்ஸ், டிவி இந்த மாதிரி தான் இருக்கா. சோ நம்ம அதை விட்டோம்னா ஹோல் டே அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வேற எதனா யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் கார் கேம் விளையாடினாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பைக் கேம் விளையாடினாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் வந்து வேற எதனா கேம் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த ஆர்கேட்ல பாக்கலாங்க. சரி நெக்ஸ்ட் வாங்கடா. நான் வந்து இந்த கைதர் பாப்ஸ்க்கு தான் ஏம் பண்றேன். ஓகே, அது அங்க இருக்கு பாருங்க, லாலிபாப். லாலிபாப்க்கு தான் நான் ஏம் பண்றேன். ஓகே, எதுமே இல்ல, வெயிட் பண்ணு. ஏய் ரெண்டு பேரும் இந்த சைடு வாங்க, என் பின்னால வாங்க. கிரஷ் அனி பின்னால வா. அந்த பக்கம் போய் 3 2 1 1. எடுத்துக்கோடா. Yes. ஏ மைக்கா. ஆமா நினைக்கிறேன். பின்னால வாங்கடா. நீ தள்ளுற. You got Smarties as well. Take a lollipop. ஏன் பண்ணது கரெக்ட்ச்சி. இது கடிச்சுச்சா? நான் காமிக்கிறேன். பிச்சைக்காரனுக்கு சண்டை பயங்கரமா இருக்கு. தேங்காய் சோறு தேங்காய் பொறுக்கிற மாதிரி. இதுதான் நான் வந்து ஏம் பண்ணேன். இதுதான் நான் கோயில்ல பிச்சைக்காரனுக்கு சோறு தேங்காய் பொறுக்கி பங்கு போடுவாங்க, அது மாதிரி இருக்கு. Alright, let's get out of here. இல்ல அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த கார்டுல வந்து பேலன்ஸ் செக் பண்ணுவோம், பாக்குறீங்களா? 0 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். தடாங் ரீசைக்கிள் கார்டு. லெட்ஸ் கோ गाइस. ரெண்டு பேரும் போட்டியா? Prizes, tickets சோ அவ்வளவுதாங்க. நாங்க நேரா எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்வே தாங்க வந்திருக்கோம். சப்வே வந்து டின்னருக்கு சரி இங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்வே தான் வந்திருக்கோம். சோ நாங்க என்ன வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா வந்து வேக் ஃபாரஸ்ட்ன்ற இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜி பேட்டி அவைலபிள் சப்வேல. மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன் பேட்டி கிடைக்கவே மாட்டேங்குது, ஏனே தெரியல எங்களுக்கு. நாங்க சரி ஓகே, அதனால நாங்க இந்த லொகேஷன்ல நாங்க பிக்ஸ் ஆயிட்டோம். சோ நாங்க வரோம் அப்படின்னா இந்த லொகேஷனுக்கு மட்டும் தான் வரும், ஏன்னா வெஜி பேட்டிங்க தான் கிடைக்குது. அந்த பேட்டி இல்லாம சாப்பிடுறது கொஞ்சம் முக்கியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அதனால நாங்க சாப்பிட மாட்டோம். சோ அங்கதான் நாங்க வந்து சீஸ், பெப்பர் ஜாக் சீஸ், வெஜிஸ் அது இதுன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. அணிக்குட்டிக்கு வந்து ஹாலப்பினோ மட்டும் வைக்கல, நாங்க ஹாலப்பினோவும் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சப்வே வந்து எப்படி இருக்குன்றத டோட்டலா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டின்னரை சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போய் தூங்க போறோம். இன்னைக்கான வெக்கேஷன் டே நாங்க இப்படிதான் செலிப்ரேட் பண்ணோம். சூப்பரா போச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.